ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பர்த்டே, அதனால் எங்கள் ஒய்ஃப் வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு தராங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். என்னோட ப்ரொசீஜர் படி நான் செய்கிறேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணல. எண்ணெய் எப்பவுமே அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய், நெய். எனக்கு நெய் பிடிக்காது, அதனால கம்மியாக தான் போடுவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட மாட்டேங்க. எல்லாம் நினைப்பாங்க பர்த்டே அவருக்கு, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறீங்களே. அதே தம்பி அழுகுறான். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகணும். இல்லை நெய் போட்டு ரெண்டுமே ஒன்றா தான் சூடணும். கீ போட்டுக்கோங்க. அப்புறம் சொல்லிக்கலாம். நெய் வந்து எப்பவுமே டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சு திகட்டிடும், அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. நல்லா ஓகே. அப்புறமா வந்து பாருங்க, இது வந்து இந்த பிரியாணி இலை போட பிடிக்காது. ஸோ அதனால் பட்டை, 2 ஸ்டாரு, ஒரு 4-5 கிராம்பு எடுத்துருக்குறேன். அது போட்டுருந்தோம். தீய விடக்கூடாது, எதுவுமே தீஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து பச்சை மிளகா போட்டதுமே வந்து பொரியும், ஃபுல்லாக தெரிக்கும். அடுத்து வந்து கருவேப்பிலை, பார்த்து நில்லுங்க. கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, வெங்காயம். எனக்கே பயம், நானும் டேட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்தளவுக்கு தெரியாதுல்ல. ஏதோ எங்கள் வீட்டுக்காரக்காக சமைக்கிறேன், மற்றபடி சமைச்சதில்லை. வெங்காயம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 5 கட் பண்ணிடுறேன். எத்தனை கேஜி சிக்கன்னா ஒரு 1 கேஜி சிக்கனுக்கு. அப்புறம் ஒரே ஒரு கட்டி வேணும். இது எங்கள் அம்மா செய்கிறது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவங்க மெத்தடில் தான் செய்கிறேன். ஏதோ அவங்க செஞ்சதை பார்த்து செய்கிறேன், கேட்டு கூட செய்யலை. அவங்க செஞ்சதை பார்த்து செய்ய நல்லா ப்ரௌன் ஆன அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு மெத்தடில் செய்வாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா மெத்தடு அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டைலில் செய்கிறேன். ஆனால் அவங்க டேஸ்ட் வராது. நான் ஆல்ரெடி ஒரு டைம் செஞ்சு அப்படி தான் சொன்னார். அவங்க செய்கிற டேஸ்ட் வரல. நல்லா பிங்க் கலர் வெங்காயம் வந்து நல்லா வந்து இந்த ப்ரௌன் கலரில் இந்த கலர் உங்களுக்கு தெரியும். நல்லா அந்த கலர் வந்து ப்ரௌன் ஆகும், அது வரை நல்லா வதக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்குதோ அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா வந்து பிரியாணியும் சரி, இல்லை சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலும் வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் வந்து கூட கொஞ்சம் வதங்கணும். அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து புதினா வாங்கிட்டு வந்தார். அது ஒரு சிலர் புதினா போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஆனால் நான் புதினா போடுவேன். ரொம்ப போடுவாங்க. கழுவி வச்சாச்சு. வந்து கொஞ்சமாக போட்டால் வாசனைக்காக தான். இதெல்லாம் வாசனை ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே தான். சூப்பர். இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் பாட்டி. பாருங்க, அந்த வாசனை போய் தெரியலைங்க. புதினா வாசனை தெரியும். புதினா போட்டோன்னா நல்லா வரும், எண்ணெயில் வதங்க மாதிரி வச்சுருங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து கொத்தமல்லி வந்து கடைசியாக போடுவீங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த தண்டு, இந்த மாதிரி தண்டு இருக்கிறது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்காக அந்த தண்டு மட்டும், மீதி வந்து இங்கே வச்சுருக்கோம்.
இது வந்து பாருங்க, இது வந்து அந்த மேலே இருக்கிற இலை, இது வந்து கொஞ்சம் தண்டு ப்ளஸ் கொஞ்சம் இலை இருக்கும். அது வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பிரியாணி இலை போட்டால் எனக்கு எங்கள் வீட்டில் போட மாட்டாங்க பிரியாணி இலைலாம், அதனால நானும் போடுவேன். எனக்கு பிடிக்காது, எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஃப்ளேவர் தர மாதிரி தெரியாது. ஸோ அதனால நான் போடுறதில்லை, அவங்க எங்கள் வீட்லேயும் போட்டதில்லை. சரி, நல்லா வதங்கிடுச்சு. எனக்காக அவரும் இன்னைக்கு பர்த்டே கூட பார்க்காம, ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, அம்மா வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் பாட்டி மட்டும்தான் இருக்கும். ஆனால் சொல்லுவாங்கல்ல, பர்த்டே அன்னைக்கு கூட அவர் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்கன்னு. அன்றைக்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கணும், குவா டேன்னுவாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து எங்கள் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப நார்மலாக இருக்கிறது இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டால் குழம்பே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலே அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அவ்வளோ அதிகமாக போட்டிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். அது சொல்லுவாங்க வெங்காரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பச்சை வாசனை அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதிகமாக போடணும். இதோட பெட்டராக செஞ்சு பாருங்க ஒன்ஸ். நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மற்றவங்க செய்வீங்களா, அந்த மாதிரி உங்களோட மெத்தடும் நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அது கூட நல்லாயிருக்கும். கீ கூட வந்து கொஞ்சம் ஒரு கிடைக்கல, வீட்டில் இல்லை அப்படின்னால எமர்ஜென்சிக்கு இங்கே இப்போ வாங்கணும். வதங்கி தக்காளி போடணும். அடுத்து வந்து தக்காளி, நான் வந்து ஒரு பெரிய சைஸில் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு காமெடி பண்ண தான் வச்சேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 7 இருக்கும், 7 எடுத்துருக்கேன். மீடியம் நீங்கள் வந்து இது பார்க்குறது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்குல்லங்க தக்காளி. ஆமாங்க ஆமாங்க, காமெடி பண்ணுறாரு, மனசு திட்டுவார், ஏன் டீப் என்ன டார்ச்சர் பண்ணுறேன். தக்காளி எடுத்து போடுது ஒரு பிக்காளி. சூப்பர். எதுவுமே கழுவி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். பிரியாணிக்கு தக்காளி போடுவாங்களா? பிரியாணிக்கு தக்காளி போடாமல் எப்படிங்க? ஞாபகம் தான் ஒரு டைம் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து பிரியா வந்து தக்காளி சாப்பாடுன்னு சொன்னாலே. அப்போ தக்காளி சாப்பாடு சரியா? பிரியாணிக்கு தக்காளி போடுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஓஹோ. அதே மாதிரி கல்லுப்பு வந்து இது வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோடியம் அதிகமாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வந்து வணங்குறதுக்காக வந்து எப்பவுமே உப்பு சேர்த்துக்கணும். நம்ம வெங்காயம் போடும்போது கூட மறந்துட்டேன், ஸோ அதனால வந்து போட்டு மறந்துட்டாங்களாமா. கல்லுப்பு எப்பவுமே வணங்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருவாங்க, இருந்துச்சுன்னா போட்டுருவாங்க, இல்லைன்னா சால்ட் போட்டுருவாங்க. அது வந்து உப்பு போடணும். நம்ம உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும், அதுக்காக உப்பு போட்டுருவாங்க எப்பவுமே. இது கொஞ்சம் நல்லா வணங்கிடும். லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போடாதீங்க. இவர் என்னம்மா சொல்லுவார், மஞ்சள் தூள் போட்டால் மஞ்சக்காமல் வந்துடும். யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் மஞ்சள் அதிகமாக சேர்ந்தா மஞ்சள் காமல் அப்படிலாம் வரும். நான் அப்படிலாம் கேள்விப்பட்டது. மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதில் எவ்வளோ மருத்துவ குணம் எடுத்துக்கிறீங்க, இது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் போட்டு இதை நல்லா வணங்கிட்டோம்.
சிக்கன் மசாலா இது மட்டன் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு. இது வந்து வீட்டில் அரைச்சதில் அதில் ஃபஸ்ட்லாம் அரைப்பாங்க. அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறதுனால வீடு வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் அப்போலாம் வந்து அரைச்சி வைப்பாங்க காய வச்சு. இது கொஞ்சம் அரைச்சிக்குவாங்க. இது வந்து நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எடுத்து வந்தோம்னா 1/4 லிட்டர். என்ன சொல்லுவாங்க இது? 10 ரூபா பேக்கெட். 10 ரூபா பேக்கெட்டாங்க. இவருங்க ஆரோக்கியா இதான் யூஸ் பண்ணுவோம். பால் அப்புறமா வந்து கர்டு எல்லாமே இந்த இதுவாக யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும், அவருக்கு பிடிக்கும். அதனால பாருங்க டைலாக் சொல்கிறது. படத்தில் ஓடுற டைலாக்லாம் ஆரோக்கியக்கு ஏதாவது ஐடியா வருங்க? என்ன டைலாக் வரும் தெரியலையே. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியம். அப்படியே அப்பா எப்படி நீங்கள் யோசிச்சிங்க, நான் டக்குன்னு சொன்னேன், அதுக்கே நீங்கள் வந்து கை தட்டணும். புரியுதாங்க? நல்லா வணங்கட்டும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சுதுங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வணங்கிருச்சு. கொஞ்சம் இல்லை, நல்லாவே வணங்கிருச்சுன்னு அர்த்தம். தக்காளியெல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக கர்ட். ஆரோக்கியா அன்புடன் நம் கிராமத்தில் இருந்து ஆரோக்கியா. ஆக்சுவலாக அவருக்கு தமிழே வராது அந்தளவுக்கு. அவர் வந்து உருது ஹிந்தி எனக்காக தமிழ் கற்றுக்கிறாரு. ஏம்மா தமிழ்நாட்டுக்காரன் தான்மா. தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் நீங்கள் இங்கே இல்லை, வளர்ந்ததெல்லாம் அங்கே தானே. எங்கே வளர்ந்தா தமிழ் நம்ம பண்பாடு கலாச்சாரம். தமிழ் தெரியாதுன்ற இல்லைங்க வடக்கன்ஸ் நினைச்சிட மாட்டாங்கன்னா? இல்லைங்க அப்படிலாம் இல்லை. தமிழ்நாடு தான், பிறந்த ஊர் எல்லாமே இங்கே தான். முஸ்லீம்ன்றதுனால வராது, அதுக்காக சொன்னேன். அவரே தமிழ் பேசினாருன்னா நீங்கள் தமிழ் மறந்துடுவீங்க. ஏன்னா நான் கிறிஸ்டியனு, எங்க சர்ச் ஃபாதர் அப்படிதான் சொன்னார். அவர் பேசுறதுல நாங்களாம் தமிழ் மறந்துட்டோமான்னு. பாருங்க தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாசனை எப்படிங்க வருது? போய் சொல்லாதீங்க, நான் தூளே போடல. பாத்தீங்களா இதுல போய் தெரியுது. டைமண்ட் ரொம்ப ஊற்றினா சரியா போயிடும். ஐயோ பாத்தீங்களா எப்படி சொல்றாருன்னு. எல்லாம் நைட்டு பார்ட்டி வந்து இப்போ சொல்கிறாரு. ஆக்சுவலாக காலையில் வந்து யாருமே சாப்பிடல. அவர் ஒரு டீயோட இருக்கிறாரு, நான் தண்ணி குடிச்சிட்டு அதோட இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. டைம் வந்து இப்போவே என்ன டைமுங்க ஆயிட்டு இருக்கோம்? 1 o'clock ஆயிடுச்சுங்களா? 12:45. அதான் முக்கிட்டு இருக்கிறேன் பசிக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இல்லைன்னா நான் ஏதாவது சுட்டு தரேன்னு சொன்னால் அவர் வந்து தோசை அந்த மாதிரி ஏதாவது சுட்டு தரேன்னு சொன்னேன். அவர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டார். அடுத்தது வந்து மசாலா அது மாதிரிலாம் சேர்த்து இது என்னது? சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்குறாங்க வீட்டில். இது வந்து குழந்த ஸ்பூனு, அதை போட்டு இது போட்டுக்கிறாங்க, தெரியாமல் போட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பிரியாணி மசாலா அதெல்லாம் போட மாட்டோம், சிக்கன் மசாலா தூள் தான் போடுவோம். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொத்தமாக எடுத்து அள்ளி கொட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. கறி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம போடுவாங்க. இது சின்ன ஸ்பூன் தான், பார்க்க பெருசு தெரியுது நல்ல சின்ன ஸ்பூன், ரொம்ப சின்ன ஸ்பூன். உருட்டு இல்லைங்க நிஜமாவே சின்ன ஸ்பூன் தாங்க. சின்ன ஸ்பூன் தாங்க, ரொம்ப சின்ன. சும்மா விளையாடணும். கலர் எப்பவுமே மல்லித்தூள் வந்து கலருக்காக சேர்த்துக்கணும் லைட்டாக. மல்லித்தூள் அவ்வளோதான். எங்க மல்லி ஸ்மெல் வரல? மோந்து பாருங்க வரும். இது கறி மசாலா தூள் வந்து
கறியை கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான். ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். டேபிள் ஸ்பூன்? டீஸ்பூன் தானே போடுவாங்க? டேபிள் ஸ்பூன்னும் சொல்லுவாங்க. அது எப்படி டேபிள் ஸ்பூன்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டேபிள் ஸ்பூன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் தெரியலையா, ஸோ நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து மல்லிகை போட்டோடனே அந்த வாசனையும் நல்லா வரும், ப்ளஸ் கலர் பாருங்க சேஞ்ச் ஆகும், நல்லா தெரியும். இப்போ நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட போகிறேன். எந்த டம்ளர்னா எந்த டம்ளரு? கிளாஸ்லேருந்து 3 டம்ளர் ரைஸ் போட போகிறேன், ஐ மீன் அரிசி போட போகிறேன். அதனால வந்து 3 டம்ளர் போட்டோம்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரிங்க பாய். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும். 3 டம்ளரா? இருங்க பாய். சரிங்க. 1 2 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்க. அது அவங்க சொல்ல மறந்துட்டாங்க பாருங்க. சிக்கன் போடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக புரிஞ்சுக்கணும். 6 பிடிச்சி 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தானே போடணும். சிக்கன் போடுறோம். ஓ, சிக்கன் போடுறாங்களா, அதனால அதிகமாக போடணும். ஒரு 1.5 டம்ளர் அதிகமாக போட்டுக்கலாம். யாரும் அதிகமாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏங்க சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது. இன்னும் சிக்கனும் போடல, அரிசியும் போடல, எப்படிங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? கலாய்க்கிறாராமா. நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி நாங்கெல்லாம் சமைச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு சமைங்க. நான் செய்கிற டிஷ் உங்களுக்கே தெரியாது. ஆமாம் ஆமாம், காஃபி தூள் எல்லாத்தையும் வர்றது எல்லாமே அத்தனை சொன்னல, யாரும் சாப்பிட முடியாது, குழஞ்சிரும். ஆமாம், அதை பெரட்டினாங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெந்துடும். நம்ம ஒரு விசில் விடும்போது அப்படியே இப்படி வந்துடும், ரொம்ப குழஞ்சிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஸோ பாருங்க, நல்லா எண்ணெல்லாம் கொஞ்சம் கரண்டி விட்டு பாரு. நல்லா இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் வைக்கிறேன். ஏன் இது தண்ணியோடு வச்சுருக்கேன்னா, இப்போது தண்ணி அதுலேருந்து போடலாம், ட்ரை ஆகிடுங்க. பிரியாணிக்கு வந்து எப்பவுமே பெரிய பீஸாக போட்டால் நல்லா இருக்கும். அதனால பெருசாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இதுக்கு வந்து ஒன்று இதில் வேணுமா, சில்லியில். அதனால் ரெண்டுலேயும் இதில் போட்டு இல்லையே கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொதிக்கணும். அப்புறம் அரிசி போட்டுட்டு விசில் போட்டுடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து அது வந்து மேலே போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம்.
நிறைய பேர் லெமன்லாம் போடுவாங்க. லெமன் போட்டால் எனக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்கும், அதனால எனக்கு பிடிக்காது. சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அரிசி போட்டுருவோம். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக குழஞ்சிடும். அதனால் போட்டு நம்ம லைட்டாக அந்த மல்லி இதெல்லாம் தூவிட்டு உப்பு பார்த்துட்டு, ஐயோ சாரி தட்டி தூக்கிட்டுனா வெயிட் ஆகுது இல்லை, என் வெயிட் இவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்காது. லைட்டாக நிறைய பேர் கையிலே போடுவாங்க. எனக்கு கையில் போடுறது பயம். தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தட்டி விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். கையில் வலிச்சு போடுறேன். அடுத்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. உப்பு மட்டும் பார்த்துக்கணும். மல்லியில் தூவிக்கலாமா? உப்பு பார்த்துட்டு தூவிக்கலாம்ல? இல்லை, தூவிட்டு கூட உப்பு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை, அது மேலே அப்படியே இருக்கும். பரப்பரப்பரன்னு தூவிடலாமா? அப்படி மேலே பரபரப்பரன்னு தூவி மலைச்சாரல் மாதிரி. நம்ம தலைவர் வடிவேலோட வைகை பேர் வடிவேல அவர் பேர், அந்த மாதிரி பரப்பரப்பரன்னு தூவிட்டோமா? ஒரே ஒரு இந்த பக்கம் ஒரு 4 பெரட்டு, அந்த பக்கம் ஒரு 4 பெரட்டு ரெட்டியாச்சு. உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். லைக் தெரியல நினைக்காதீங்க, நீங்கள் சாப்பிட்டு சரியா போயிருமா? பார்த்துக்கலாம். இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணி தான். ஏன்னா ஃபுல்லாக உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாடு வந்து அந்த டேஸ்ட்டே கொடுக்காது. நம்ம கூட எதுவுமே எடுக்க கொடுக்காது. எப்பவுமே உப்பு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சும்மா கிண்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி உடஞ்சிரும். அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு விசில் விட்டா முடிஞ்சிச்சு. விசில் எடுத்து எத்தனை விசில் வரணும்? ஒரே விசில் தான். ஒரே விசிலா? ஆமாம், நிறைய விசில்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஒரே விசில் தான் விடணும். நிறைய பேர் 2 விசில் விடுவாங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறதுக்காக விசில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணுமா? சிக்கன் 65 பண்ண போகிறோம். அது வந்து பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து மணக்காடு சிக்கன் 65 பவுடர் 3/4 கேஜிக்கு வந்து 100 கிராம் பேக்கெட் வரும். ஃபுல்லாகவே கட்டிடணும். சின்னதாக மணக்காடு மசாலா போட்டாச்சு. அடுத்து வந்து சக்தியோட சில்லிஸ் சிக்கன் 65 மசாலா. இது வந்து 50 கிராம். 100 கிராம் போடணும். இன்னும் சிவப்பாக இருக்குது. கலருக்காக போடுங்க. அதுதான் ஒன்று தான் போட சொன்னாங்க. அப்போ ஒன்றே போதும். கலர் ப்ளஸ் இது ஒரு டேஸ்ட், அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய்லாம் சேர்த்துக்கூடாது, அது வந்து அடியில் போய் தங்கிடும். சரி, அடியில் போடணும். அடுத்து வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி.
ஒரு அரை ஸ்பூன் போதும். அதிகமாக போட்டால் ஒரு மாதிரி பிடிக்கும். அடுத்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றுங்க. சோத்துங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஒண்டியாக செய்கிறேங்க. இது மாதிரி செஞ்சு பழகிருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சிடும். தண்ணி ஊற்றணுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். போதும், ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா அதில் சிக்கனில் தண்ணி விடும். சிக்கனில் தண்ணி வருமா? தண்ணி விடும். கறி எப்பவுமே வந்து தண்ணி விடும். ஓகேவா? நல்லா இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் ஊறணும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லெக் பீஸ் வந்து சில்லியில் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எத்தனை பேர் கால் சாப்பிடுவீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார். எனக்காக வாங்கி நினைக்கிறீங்க இல்லைங்க? ஒய்ஃபுக்காக பாசமாக நினைக்கிறாரு. தலைவர் அங்கேயே கால் வெட்டிட்டு வாரமாக வச்சுட்டாரு. நிறைய சாப்பிடாம இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்கும். முறுன்னு நமக்கு பிடிக்கலங்க. எனக்கு பிடிக்கும். அங்கலாப்பில் எடுத்துக்கூடாதுன்றீங்க. ஆமாம், அப்படி மணி அடிக்குது. ஓகே, இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாத்திரம்லாம் உள்ளே இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் வீடு கட்டுறதுனால பாத்திரம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு போய் பார்த்துங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உடைங்க ஒரு பீஸ் பாருங்க. நல்லா வந்துருச்சு. சூப்பர். உனக்கு டேஸ்ட் பண்ணி கட்டால் தான் தெரியும். சூடாக இருக்கு. இதுதானே எடுத்துக்கோ. ரைஸ் வச்சு ஊறுது. இருங்க ஒரே நிமிஷம் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நம்ம சிம்மில் வச்சு பொரிச்சோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கும். சிம்மில் பொரிச்சா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு எப்பவுமே பொரிக்கக்கூடாது. ஓ, இது மாதிரி எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் சில்லி. உப்பு எல்லாமே சூப்பர், வேறு லெவல். செம்ம டேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப டைம் ஆகி போச்சு. நானும் போய் சாப்பிட்றேன். நீங்களும் போய் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எல்லாம் தட்டில் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போ. சூப்பராக இருக்குது. சாரி, பசி எடுத்ததுனால சாப்பிட்டேங்க, மறந்துட்டோம். சாரி. குழந்தை வேறு பசின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அதனால் அவங்களுக்கு ஊட்டிகிட்டு இருந்தோம், மறந்துட்டோம். சாரி கைஸ்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா பிரியாணி? சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், பாய்.